சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பெரும்பாலும் வந்துகிட்டு இருக்கு. சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான். நீங்க நினைப்பீங்க சிம்மராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறது புரியுது. ஆனா மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது கடந்த 3 வருடமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டக சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஷ்டமத்து சனியால் ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது நடந்திருக்கலாம், கெட்டது நடந்திருக்கலாம். இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு முழுக்க நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் ராசியிலிருந்து வேற ராசிக்கு மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால இது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து சிம்மராசிக்காரங்க வாழ்க்கை அப்படிங்கிறது மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியோட பலன்களும் இந்த ராகுகேது பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு ஜூன் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு 5 கிரகங்களுடைய பலன்களும் ஒன்றாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களும் இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த மற்ற ராசிக்காரங்க மாதிரியே சொல்லி காட்டுற பழக்கம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னைக்குமே கிடையாது. இந்த 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதத்தோட உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த கஷ்ட துன்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு புதிய வாழ்க்கை முறையை வந்து சிம்ம ராசிக்காரங்க வாழ்க போறீங்க. அதாவது கடந்த காலகட்டங்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்கள் நினைச்ச மாதிரியே உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கேதுவுடைய பாதிப்பு மட்டும் சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள தான் கை வைப்பார். அது குறிப்பாக கணவன் மனைவிகளை ஏதோ சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக உண்டு பண்ணி விட்டுருவார். இந்த இடத்துல இனி வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு பிறகு கணவன் மனைவி முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு போட்டி பொறாமைகள் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இணக்கமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.
கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி அந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த நபர்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு போக போறீங்க. நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தீர்ந்த தடைகள் அனைத்தும் விலகும். முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விரைவில் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனியால் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஏன்னா வரன் பார்த்துட்டு இருப்பாங்க, ஜாதக செட் ஆகலை அப்படின்லாம் மாப்பிள்ளைக்கு வயசு அதிகமாக இருக்குது, மாப்பிள்ளை வசதி இல்லை, ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி பெண் சரியாக அமையறதில்லை. இனி ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள சிம்மராசிக்காரங்க நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை ஊருக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, அவங்கன்னு நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் இதை திங்க் பண்ணிக்கிட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசினியர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய சிம்மராசியும் கவலைப்பட்டு இருக்கீங்க. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்சது யார் அப்படின்னா இந்த சிம்மராசினியர்கள். அது குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரில் தான் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. என்னடா நம்ம குடும்பத்தில் ஃபங்க்ஷன் வைக்க முடியல, சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எக்கச்சக்கமாகவே இருக்குது. ஒரு சில சிம்மராசிக்காரங்க பல லட்சத்தில் கடன் இருக்காங்க. எப்படியாவது கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு தான் நிறைய சிம்மராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு சிம்மராசிக்காரங்க போக போகிறீங்க. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு ஒரு இடத்துல முதலாளியாக இருக்கிறீங்களோ வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்க பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிக்கிங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிடுவாங்க. டக்குன்னு கோவப்படக்கூடிய ராசினாலும் அது பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாது. டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவாங்க. இதனால் நிறைய பிரச்சனை சிம்மராசிக்காரங்க பின்னாடி நாட்களில் சந்திச்சுட்டு இருக்கீங்க.
உங்களுடைய வாழ்க்கையில் தேடாத உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது. அந்த உறவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு உறவினர்களாக இருக்கலாம். இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய நாட்கள் இந்த ஜூன் மாதத்தில் வரப்போகிறாங்க. இத்தனை நாட்களில் ஒரு தடுமாற்றத்தோடயே இருந்த சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட்டாக நின்று உங்களை நல்லா ஒரு வழிநடத்த செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருப்பாங்க.